கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில நரபலிக்காக கடத்தப்பட்ட ஐடி ஊழியரினுடைய பெண் குழந்தைய 4 மணி நேரத்துல பூஜை அறையில இருந்து அதிரடியா மீட்டு மந்திரவாதியையும் கைது செஞ்சிருக்காங்க தக்கலை காவல்துறையினர். கண்ணன் அகிலா தம்பதியினருக்கு 6 வயசுல நிஷ்வாந்த்னு ஒரு மகனும் 2 வயதுல சஷ்விகா அப்படின்னு ஒரு மகளும் இருக்காங்க. இவங்க சென்னையில தங்கி இங்க ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு வர்றதா சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தன்னுடைய மனைவியுடைய உறவினர் ஒருத்தருடைய திருமணத்துல கலந்துக்கிறதுக்காக சென்னையில இருந்து தன்னுடைய குடும்பத்தோட சொந்த ஊரான தக்கலை பக்கத்துல உள்ள மணலி பகுதிக்கு போயிருக்காங்க. திருமண நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு அப்புறமா வெள்ளிக்கிழமை மதியம் போல தன்னுடைய மனைவி குழந்தைங்களை கூட்டிட்டு மனைவியோட வீட்டுல போய் தங்கி இருந்திருக்காங்க. அன்னைக்கு கண்ணன் மற்றும் அவங்களுடைய மனைவி உறவினர்கள் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த அதே நேரத்துல அவங்களுடைய 2 வயது பெண் குழந்தை சஷ்விகா வீட்டினுடைய முன்வாசல்